அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாத்ரூம் கட்டுறதுக்காக சேரன் பார்த்தா செங்கல் ஜல்லி மண்ணு இன்னும் எல்லாத்தையும் வீட்டில் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா இங்க நடேசனுடைய அண்ணன் வராரு. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுடைய அண்ணன் கேட்கவும், அப்பதான் பார்த்தா நடேசன், ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா, இங்க இருக்கிறது செங்கல் ஜல்லி மண்ணெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், என்னடா நக்கலா அப்படின்னு சொல்லி நடேசன் அண்ணன் கேட்கவும், ஆமாடா எனக்கு உன் கூட நக்கல் பண்ணி விளையாடுறதான் வேலை. ஏய் உனக்கு இப்போ என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டு மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கலடா அப்படின்னு சொல்லி நடேசன் அண்ணன் சொல்லவும், ஆமாம் வீட்டு மேலே கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எங்களுக்கு ஒரு பாத்ரூம் தேவைப்படுது, அதனால இங்கனக்குள்ளே பாத்ரூம் கட்டுறோம், இப்போ இதில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், வீட்டு மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கையில் இந்த வீட்டை இடிக்கவோ கட்டவோ இல்லை இந்த வீட்டில் புதுசாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதாடா, நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, நான் போலீஸை கூட்டிட்டு வந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடேசன் அண்ணன் சொல்லவும், போலீஸை கூட்டிட்டு வா, இங்க பாரு உனக்கு நல்லாவே தெரியும் அப்பா எழுதி வச்ச உயில்ல இந்த வீடு என் பேர்லேயும் தான் எழுதி வச்சிருக்காரு, என்ன அந்த ஒரு உயில் பத்திரம் இப்ப என் கையில இல்ல, அது இல்லாத சாக்குனால தானடா இந்த வீட்டு மேல நீ கேஸ் போட்டு வச்சிருக்க, அந்த கேஸ் இப்ப கோர்ட்டுல இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதானே, அந்த பத்திரம் மட்டும் என் கையில இருந்துச்சுன்னா நீ கேஸே போட்டிருக்க முடியாதுடா, இருடா முதல்ல அந்த பத்திரத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், கண்டுபிடி இருந்தா தானடா பத்திரம் வரும், நீயே ஏதோ ஒரு பத்திரம் இல்லாம அப்பா உன் பேர்ல மட்டும்தான் இந்த உயிரை எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல 3 பங்கு இருக்குடா, அதனாலதான் இந்த வீட்டு மேல கேஸ் போட்டிருக்கு, இந்த வீட்டை நீ மட்டும் தானடா உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் அண்ணன் சொல்லவும், ஆமாடா இந்த வீடு எனக்கு மட்டும்தான்டா, எனக்கும் என் பசங்களுக்கு மட்டும்தான்டா இந்த வீடு, இந்த வீட்டில் நான் பாத்ரூம் கட்டத்தான் போறேன், நீ போய் போலீஸ் என்ன பெரிய இராணுவத்தையே கூட்டிட்டு வா, என்ன நடக்குது நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், வரேன்டா இந்த இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுடைய அண்ணன் பார்த்தா விறுவிறுன்னு போயிடுறாரு. அப்பதான் சேரன், அப்பா எதுக்குப்பா அவர்கிட்ட போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இத்தனை நாள் இந்த வீட்டை அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை தடுத்துக்கிட்டு தானடா இருந்தாங்க, இப்ப தம்மா துண்டு ஒரு பாத்ரூம் கட்டுறது கூட விட மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் இவங்க கிட்ட பேசாம எப்படா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், சரி சோலா இப்படி இவர் பிரச்சனை பண்றாரு, எப்படா பாத்ரூம் கட்டுறது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அப்பதான் பார்த்தா நிலாவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வராங்க. என்னன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அது ஒன்றும் இல்லப்பா பாத்ரூம் கட்டலான்னு எல்லாம் எடுத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள அங்கிருந்து பெரியப்பா வந்துட்டாரு, யாரு கார்த்திகாவுடைய மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாப்பா அவர் தான் வந்தாரு, வீட்டு மேல ஏற்கனவே கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால எதுவும் கட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, போய் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க சேரன் சொல்லவும், சரி ஏற்கனவே அங்கிள் சொல்லியிருக்காருல்ல அவர் பேர்ல தான் இந்த வீடு இருக்கு, பத்திரம் தான் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா பத்திரம் தான் இல்லையே, அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க, இந்த வீட்டில் அவங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸும் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேஸ் இன்னும் முடியல, ஆனா அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த வீடு அவர் பேர்ல அவங்க அப்பா எழுதி வச்சது அப்படித்தான் உயிர்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த பத்திரம் இருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சரிண்ணா நம்ம எப்படியாவது, எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் லீவு தான், அந்த பத்திரத்தை எப்படியாவது வீடு முழுக்க தேடி கண்டுபிடிச்சு பார்ப்போம், கண்டுபிடிச்சிட்டு அப்படி கிடைச்சா சரி, கிடைக்கலனா நம்மளும் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவோம், நம்ம பக்கமும் வக்கீல் வச்சு பேசி பார்ப்போம், அதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன சாதகமா முடியுதோ அதுக்கப்புறமா எல்லாம் பண்றதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இங்க மறுநாள் காலையில பார்த்தா நிலா சோழன் சேரன் இவங்கெல்லாம் பார்த்தா இங்க வக்கீலை பார்க்கறதுக்காண்டி ஆஃபீஸ்க்கு போறாங்க.